சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடிக் கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை மொழிப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சியோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலைப் போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா.